ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் முக்கிய ஒரு பகுதியாக இயேசு உயிர்த்தெழுந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொல்லிய வார்த்தைகளையும் அவரை சுற்றி நடந்த சம்பவங்களிலும் இருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். யோவான் 21வது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 21:7 வசனம் 20வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. 20வது வசனம், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து இருந்த அந்த சீஷனும் அப்படின்னு சொல்லுது. குறிப்பாக அந்த 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா இயேசுவும் பேதுருவும். நான் தான் கடந்த எபிசோடில் சொன்னேன், கேமரா அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒருத்தர் இருப்பார். இங்கே நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்தவரை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே அவரை பற்றி எப்படி அவரோட அடையாளம் எப்படி படுத்துகிறாங்க, அவரோட ஐடென்டிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் ஒன்று. அடுத்து 20வது வசனத்தில் இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே போய் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தவனும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரகசியம் தெரிஞ்சவன் சொல்லலாமா? ஏன் அப்படி சொல்கிறேன்? யார் காட்டி கொடுக்க போகிறான்னு பேதுருவே நேரடியாக இயேசுகிட்ட கேட்டிருக்கலாம். அந்த ராப்போஜனத்தில் அவர் அங்கேருந்து சமிஞ்சை காமிக்கிறார், கண்ணு காமிக்கிறார். யார்கிட்ட காமிக்கிறாரு? இந்த யோவான்கிட்ட தான் காமிக்கிறார். யோவான் தான் பக்கத்தில் இருந்திருப்பாருன்னு இருக்கிறேன், இயேசுவின் பக்கத்தில் மார்பில் சாஞ்சு இருந்திருக்கணும். அப்போது இந்த சீஷன் மேலே கொஞ்சம் அந்த அன்பாக இருந்தார்ன்னு இருக்குது, மார்பில் சாஞ்சவர்ன்னு இருக்குது, கொஞ்சம் ரகசியமான காரியங்களோட தெரிஞ்சவர்ன்னு இருக்குது. எப்படி இவர் இந்த லெவலுக்கு வந்தார்? நீங்கள் இந்த இயேசுவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை பல வகையாக பிரிக்கலாம். ஒன்று அவரை பின்பற்றுகிறவர்கள், திரளான ஜனங்கள், லார்ஜ் க்ரௌட் அப்படின்னு வருது சில இடத்துல. அந்த திரளான ஜனங்கள் வந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? சிம்பிளி செல்ஃபிஷ். தனக்கு என்ன கிடைக்கும், சாப்பாடு தருவாரா, உடம்பை சரி செய்வாரா, வியாதியை குணமாக்குவாரா, ஆசீர்வதிப்பாரா, இப்படியே ஒரு கூட்டம் வந்துச்சு. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது, நான் உங்களை அப்படி சொல்லலை. பொதுவாக இன்றைக்கி ஒரு கூட்டம் இயேசுகிட்ட எதுக்கு போகிறோன்னா, வியாதியை குணமாக்குவார்னு போகிறோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்னு போவோம், இல்லைன்னா திருமணம் செஞ்சு மற்ற காரியங்கள் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களுக்கே ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது. இது தேவைதானே, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்களா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இயேசு இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து கற்பனையாக இயேசு உங்ககிட்ட வந்து இங்கே பாருமா, இன்னையிலிருந்து ஒரு மாதம் உன் ஜபத்துக்கு எதுக்குமே நான் பதில் தர மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கற்பனையாக, ஹைப்போத்தட்டிக்கல் சிச்சுவேஷன், நடக்காத விஷயம், சும்மா சொல்கிறேன், அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இல்லைப்பா ஒரு மாதம் உன்னுடைய எந்த ஜபத்துக்கும் பதில் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் இயேசு அடுத்து எப்போ சந்திப்பீங்க? ஒரு மாதம் அவருக்கு நமக்கு டச்சே இல்லை. ஏன்? எனக்கு தேவையே தரலைன்னா அவர் எதுக்கு எனக்கு தெய்வமாக இருக்கணும்? அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த ஒரு கூட்டம் எதுக்கு ஃபாலோ பண்ணிச்சுன்னா, திரளான ஜனங்கள்லாம் தந்தால் நான் போவேன், தரலைன்னா போக மாட்டேன். இது ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திலிருந்து நிறைய பேர் சீஷர்கள் ஆனாங்க. திரளான ஜனங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் சீஷர்கள் இருக்குது. நம்ம அப்போஸ்தலரை பற்றி பேசலை, சீஷர்களை பற்றி பேசுகிறோம். இந்த சீஷர்கள் நல்ல மக்கள், அவங்க இயேசு பின்பற்றினாங்க. எப்போ அப்படின்னா, ஆஸ் லாங் as it is not cost to them, அவங்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் பின்பற்றினாங்க. நிறைய ரகசிய சீஷர்கள்லாம் கூட பார்க்கலாம்ல நம்ம வேதத்தில் பாருங்கள். அந்தரங்க சீஷர்கள் நிறைய பேர் இயேசுவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில் வந்து சொன்னால் அடிச்சு விடுவாங்கங்கிற ஒரு எண்ணம். தப்பாக சரியாக நான் சொல்ல வரல, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. இதையும் தாண்டி இது மத்தியிலிருந்து இன்னொரு கூட்டம் எழும்பிச்சு. அதுதான் அப்போஸ்தலர்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க இயேசுவோடு வாழ்ந்தாங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க. சரியா? இந்த 12 பேரில் இருந்து அடுத்து ஒரு 3 பேர் இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு. யபீரோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மத்தேயு 17வது அதிகாரம் மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன், அந்த மறுரூப மலையில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. கெத்சமனேயில் தனியாக போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. இது ஒரு இன்னர் சர்க்கிள் சொல்லலாம். இப்போ இந்த இன்னர் சர்க்கிளையும் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த 3 பேரில் ஒருத்தனா கூட இல்லை, அதையும் தாண்டி இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்தவனும் அவர் மார்பில் சாய்ந்திருந்தவனும் ஆகிய யோவான். இப்படி நான் சொல்கிறதுனால யாரையும் பெருசு, எந்த சீஷனையும் பெரியவர், எந்த சீஷனையும் சின்னவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அது என்னுடைய பாயிண்ட் இல்லை. ஆனால் திரளான ஜனங்கள்லேருந்து ஒரு கூட்டம் டிசைபிள்ஸ், அதிலிருந்து ஒரு கூட்டம் அப்போஸ்தலர்ஸ், அதிலிருந்து ஒரு 3 பேர் இன்னர் சர்க்கிள், அந்த 3 பேர் வந்து ஒருத்தர் இயேசுடைய மார்பில் சாஞ்சிருந்த அந்த சீஷன்.
இந்த சீஷனை பற்றி பார்ப்போமே கொஞ்சம் குயிக்காக அப்படி ஃப்ளோ மாதிரி பார்க்கலாம் பாருங்க. முதல்ல இவரை பற்றி பார்த்தீங்கன்னா மத்தேயு 20வது அதிகாரம், மார்க் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 20 முதல் 24, மார்க் 10 35 முதல் 41 பார்த்தீங்கன்னா அம்மாவை கூட்டு வந்துட்டு வலது பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் ஒருத்தன் யார் வருவான்னு நீ கேட்டு சொல்லுமான்னு அம்மா கூட்டு வராங்க. இயேசுவுக்கு நல்லா தெரியும் கேட்டது அந்த அம்மா கேட்டுச்சு, ஆனால் ஆண்டவர் பதில் சொல்லும் போது இல்லைம்மான்னு அந்த அம்மா பதில் சொல்ல நீங்கள் அப்படின்னு சேர்த்து சொல்கிறார். அப்போ நம்ம ஆள் இன்வால்வ் ஆகிருக்கிறார் அதில். ஏன்னா 3 பேருக்கு சேர்த்து தான் பதில் சொல்கிறாரு. பதில் இந்த 3 பேர் சேர்ந்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட் சப்பர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சீன்லே அல்லது லாஸ்ட் சப்பருக்கு முன்னே இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் இந்த பொசிஷனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க காரியத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த லாஸ்ட் சப்பர் வரும்பொழுது இந்த சீஷன் இயேசுடைய மார்பில் சாஞ்சிட்டு இருக்கவனா ஆயிடுறான். என்ன நடந்தது தெரியல, என்ன இவன் புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லெவலிருந்து இந்த லெவலுக்கு வந்துட்டார். இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே 18வது அதிகாரம் யோவான் 18 அதிகாரத்தில் 15-16 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன உடனே இந்த யோவானும் பேதுரு தான் பின்னாலே போகிறத பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் பேதுரு வெளியில் நின்றுட்டாரு, யோவான் வெளியில் வந்து பேதுரை உள்ள கூட்டு போகிறாரு. அப்போ இயேசுவை தொடர்ந்து போகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். மற்ற சீஷர்லாம் காணும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுடுங்களேன், இந்த இயேசுவானவர் மனித உருவில் இருந்து அவர் செய்யக்கூடிய கடைசி ரெஸ்பான்சிபிலிட்டி, மனிதனாக அவர் செய்ய இருந்த கடைசி பொறுப்பு தன்னுடைய தாய்க்கு அவர் ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா ஒரு விதவையாக இருக்கிற ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்தால் என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். தன்னுடைய தாயை ஒருத்தர் கையில் ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் பொழுதும் அங்கே யோவான்கிட்ட தான் ஒப்படைக்கிறார். யோவான் நீ போய் பேதுருட்ட கொடுத்துரு சொல்லிருன்னு சொல்ல யோவான் கையில் தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறத பார்க்குறோம். இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலுவை கீழே மற்ற எந்த சீஷர்கள் இருந்த மாதிரி இல்லை, இந்த யோவான் மட்டும்தான் அங்கே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி நீங்கள் ரிசரக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வந்த உடனே கல்லறை காலியாக இருக்குங்கிற செய்தி வந்த உடனே எல்லாரும் ஓடலை, 2 பேர் தான் ஓடுறாங்க. அந்த 2 பேரில் பேதுருவும் யோவானும் ஓடும் பொழுது வசனம் எப்படி சொல்லுதுன்னா 4வது வசனம் சொல்லுது, பேதுருவை பார்க்கில் மற்ற சீஷன் அதாவது இந்த யோவான் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறைக்கு போனாருங்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று அவரை டிரைவ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்குது, வேகமாக ஓடுறாரு. இதையும் தாண்டி 20வது அதிகாரம் 8வது வசனம் உபதேசமாக நான் சொல்ல வரல, ஆனால் அதில் ஒரு வார்த்தை வருது, முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் உள்ளே பிரவேசித்து. வேகமாக ஓடி வந்தான், வாசலில் நின்றுட்டான். முதல்ல பேதுரு உள்ளே போகிறாரு, 2வது யோவான் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது வசனம் எப்படி சொல்லுதுன்னா உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். இவன் பேருக்கு பின்ன மட்டும்தான் போட்டிருக்கு. பேதுரு விசுவாசிச்சாரா விசுவாசிக்கலையாங்கிறத பற்றி நான் சொல்லலை, ஆனால் இங்கே யோவான் விசுவாசித்தார்னு ஒரு பாயிண்ட் அங்கே எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கு. வசனம் அப்படி தான் சொல்லுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21வது அதிகாரம் படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த அதிகாரத்தில் அந்த போட்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது இயேசு கரையிலிருந்து பேசின உடனே முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது யார் ஐடென்டிஃபை பண்ணா அப்படின்னா இந்த யோவான் தான் ஐடென்டிஃபை பண்ணான். அதையும் தாண்டி பின்ன வாப்பா சர்விங் அண்ட் சஃபரிங், சேவை செய்யவும் பாடுபடவும் பின்னால் வா அப்படின்ற உடனே கூப்பிட்டது என்னவோ பேதுருவை தான், ஆனால் தானாக பின்பற்றி வந்தது இந்த சீஷன் யோவான். யோவானுடைய வாழ்க்கையை வேகமாக பார்த்துட்டோம். எதனால் அந்த யோவானுக்கு இப்படி ஒரு காரியம் அல்லது என்ன யோவான் இப்படி நெருக்கி ஏவிச்சு ஒரு சில வசனங்களை பார்க்குறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் பவுல் தேவனுடைய அன்பை பற்றி எழுதும்போது இப்படி எழுதுகிறார், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் சமாதானத்தின் காரணர் அப்படின்னு எழுதுகிறார். அதே இதை பவுல் எபேசியருக்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதும்போது எப்படி எழுதுகிறார்னா தேவனை குறித்து சொல்லும் பொழுது மிகுந்த அன்பினாலே அப்படின்னு எழுதுகிறாரு. கொஞ்சம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம யோவான் எழுதும்போது எப்படி எழுதுகிறாரு, 1 யோவான் 4வது அதிகாரத்தில் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாய் இருக்கிறார் அல்ல அன்பாகவே இருக்கிறார். அதே 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனமும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கும் முந்தி ஓடுனதுக்கும் பிந்தி சிலுவையில் காத்திருந்ததுக்கும் தாயை பொறுப்பெடுக்கிறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இந்த யோவான் இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொண்டவராய் இருந்தார். நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே அன்பு காட்டணும் அப்படின்னா அவர் எவ்வளோ அன்பானவர்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பு காட்ட முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை இந்த யோவான் உணர்ந்து கொண்டதுனால தான்
பதவிக்காக போட்டி போட்டு கொண்டிருந்த யோவான், அம்மாவையே கூட்டு வந்த யோவான், கடைசி நேரத்து வரைக்கும் சிலுவையில் இருக்கிறாரு. கல்லறைக்கு முதல்ல ஓடி போறாரு. உயிர்த்தெழுந்த உடனே இவர் தான் ஆண்டவர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. கூப்பிடாமலேயே பாடுபடுறதுக்கு பின் செல்கிறார். கடைசி வரைக்கும் பத்மு தீவினிலே அவர் பாடுபட்டு சஞ்சலப்பட்டு மரித்ததை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த தேவனை நாம் அன்பு கூறுவதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு நம்மளை டிரைவ் பண்ணோம். லெட் த லவ் டிரைவ் அஸ் டு சர்வ் அண்ட் சஃபர் ஃபார் ஹிம். அந்த அன்பு நம்மை தேவனுக்காக பாடுபடவும் சேவிக்கவும் உந்தி தள்ளட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பாய் இருக்கிற தேவனே, நீர் அன்பாகவே இருக்கிறீர். யோவான் உணர்ந்து கொண்ட இந்த சத்தியத்தை நாங்களும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்பாகவே இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் உணரும் பொழுது இந்த அன்புக்கு என்னால் என்ன ஈடு இணை செய்ய முடியும்? அவர் மீது அன்பு கூறுவதை தவிர வேறு ஒரு பாக்கியம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை இன்னும் நேசிக்க, உம்முடைய அன்பை இன்னும் உணர்ந்து கொள்ள, அதன் மூலமாக இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க, உமக்காக சேவை செய்யவும் உமக்காக பாடுபடவும் கிருபை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.